ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் இருக்கிற 6th யூனிட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? கூடி தொழில் செய் அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் 6th யூனிட்டு. அதில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து என்னென்னா நானிலம் படைத்தவன். இதை எழுதினவர் வந்து முடியரசன் அப்படிங்கிறவர். இவரோட இயற்பெயர் வந்து துரைராசு அப்படின்றது தான். இதில் வந்து என்ன லைன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னா, கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை அப்படின்ற லைன்ஸ் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். கல்லெடுத்து முள்ளெடுத்து அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வந்து நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற டாப்பிக்கு முடியரசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட இயற்பெயர் வந்து துரைராசு. ஓகேவா? வேறு என்னென்ன நூல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னா, பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை அந்த நூல்லாம் வந்து எழுதியிருக்காரு. இவரை வந்து திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற டாபிக் வந்து எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, புதியதொரு விதி செய்வோம் அப்படின்ற நூலில். இந்த நூல் எழுதினவரும் வந்து முடியரசன் தான். ஓகேவா? இதில் வந்து இன்னொன்று வந்து இருக்கும், வெள்ளி பனி மீது உலாவுவோம் அப்படிங்கிற லைன்ஸ் வந்து வந்திருக்கும். இதை எழுதினவர் வந்து யாருன்னா வந்து பாரதியார் தான் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டு இதில் வந்து சொல்லும் பொருளும் வந்து இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற, எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி, நல்கும்னா தரும், கழனினா வயல், மரம் அதாவது இந்த மரம்னா வந்து ஏறுற மரம் கிடையாது, இன்னொரு ரா இருக்கும்ல அந்த ரா வந்துச்சுன்னா வீரம், சமர்னா போர், களம்னா கப்பல், காக்கான்னு வருதா, ஸோ கப்பல் தான். ஆழி அப்படின்னா கடல், ஆழினா பெருசு கடல், களம்னா வந்து கப்பல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மனிதனின் வாழ்க்கையை உயர்த்தியது வந்து தொழிலும் வணிகமும் தான் அப்படின்னு வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வந்து வீரம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கடலோடு விளையாடு. இதை வந்து எழுதினது வந்து சக்திவேல் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருப்பார். இது வந்து நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூலில் வந்து இந்த கடலோடு விளையாடுன்ற டாபிக் வந்து இருக்கும். ஓகேவா? இதில் வந்து இருக்கிற லைன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோன்னா, விடிவெள்ளி தான் மீனவர்களுக்கு விளக்கு அந்த மாதிரி வந்து ஆரம்பிக்கும். விளக்கு அப்படிங்கிறது வந்து என்னென்னா விடிவெள்ளி, பள்ளிக்கூடங்கிறது வந்து கடல், தோழன்கிறது அலை, குடைங்கிறது மேகம், மெத்தைனா மணல். ஸோ இதுக்கு மீனிங் தான் இதெல்லாம். ஓகேவா? அந்த பாட்டில் வந்து ஃபுல் லைன்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அதில் கிடைக்கிற பொருள் வந்து என்னென்னா மீன், யோகா வந்து மூச்சடக்கும் நீச்சல், கூத்து வந்து இடி, ஊஞ்சல்னா புயல், போர்வைனா பனி கூட்டம், பனி போர்வை பாவர் தான், அந்த பாவரிசை வரனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பனி கூட்டம். வீடு தான் வந்து கட்டுமரம், ஸோ அவங்க இருக்கிற வீடு தான் வந்து கட்டுமரம். அரிச்சுவடிங்கிறது மின்னல் வரி, கண்ணாடின்றது நிலவு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு வந்து தலைவன் வந்து யாருன்னா அந்த பெருவானம், வானம் தான் வந்து தலைவன். இதில் வந்து சொல்லும் பொருளும் வந்து பார்த்தோன்னா, கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி, மின்னல் வரினா மின்னல் கோடுகள், அரிச்சுவடினா அகரவரிசை எழுத்துக்கள் தான். ஓகேவா? இந்த நெய்தல் திணையில் வந்து நிலம் வந்து என்னென்னா கடலும் கடல் சார்ந்த இடமும், மக்கள் வந்து பரத்தியர் அப்படிங்கிறவங்க, தொழில் வந்து மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல், இதுதான் வந்து இந்த நெய்தல் நிலத்தில் இருக்கிறவங்களோட தொழில். பூ வந்து தாளம்பூ வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து வளரும் வணிகம். இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி வரும். இது வந்து பொருட்களை விற்பவர் வந்து வணிகர், வாங்குபவர் வந்து நுகர்வோர். வணிகம் வந்து 2 வழியில் இருக்குது, தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம். நபரை பேஸ் பண்ணி அப்படின்னா தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம்னு இருக்கும். முதலீடு பேஸ் பண்ணி அப்படின்னு வந்து பார்த்தோன்னாக்க சிறு வணிகம், பெருவணிகம் அப்படின்னு வந்து 2 இது இருக்குது. வணிக குழுவை வந்து வணிக சாந்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த காலத்தில். துறைமுக நகரம் வந்து பட்டினம், பாக்கம். பெருநகரம் வந்து பட்டினம். இந்த சிற்றூர்கள்லாம் வந்து பாக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் சிறந்த துறைமுக நகரம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா என்னன்னா பூம்புகார் அப்படிங்கிறது தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி. இந்த லைன்ஸ் வர்றது வந்து எந்த நூல்னா நற்றிணை. ஓகேவா? நெல்லை கொடுத்துட்டு உப்பு வாங்கிக்குவாங்க, உப்பை கொடுத்துட்டு நெல் வாங்கிக்குவாங்களாம், இது வந்து நற்றிணை. அதே மாதிரி பாலோடு வந்து கூழோடு பெயரும்னா குறுந்தொகை, பொன்னோடு வந்து கரியோடுனா அகநானூறு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாணிகம் செய்வோர்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமம் போல செய்யின் அப்படிங்கிறது வந்து திருக்குறள். நடுவு நின்ற நெஞ்சினார் அப்படிங்கிறது வந்து பட்டினப்பாலை. ஓகேவா? தமிழ்நாட்டிலேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது வந்து என்னென்னா தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இதெல்லாமே வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. இறக்குமதி வந்து சைனாலேருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு, அரேபியாவிலேருந்து குதிரை வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாதுன்னா பட்டினப்பாலை.
சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அப்படிங்கிறது வந்து திருக்குறள்ல இருந்து எடுக்கப்பட்ட லைன்ஸு. ஓகேவா? உழைப்பே மூலதனம். இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க ஔவையார்னா, பாடுபட்டு தேடிய பணத்தை வந்து புதைத்து வைக்காதீர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சுட்டி எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் இலக்கணம் வந்து பார்க்கலாம். இதில் வந்து என்னென்னா, வினா எழுத்துக்கள் வந்து 3 வகையாக இருக்குது. ஆ, இ, ஏங்கிறது வந்து வினா எழுத்துக்கள். நான் இங்கே வந்து மாற்றி வந்து போட்டுட்டேன். ஓகேவா? சுட்டு எழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்து 5 வகையாக இருக்குது. வினா எழுத்துக்கள்ங்கிறது வந்து 3. ஓகேவா? சுட்டு எழுத்துக்கள் வந்து என்னென்னு பார்த்தோன்னாக்கா, அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, சுட்டு திரிபு. ஓகேவா? அகச்சுட்டு அப்படின்னா இவன், இது, அவன், அது, அது எல்லாமே வந்து அகச்சுட்டு. புறச்சுட்டுனா அம்மரம், இவ்வீடு, இம்மலை, அவ்வானம், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து புறச்சுட்டு. ஓகேவா? அண்மை சுட்டுனா பக்கத்தில் இருக்கிறத வந்து குறிக்கிறது. ஈங்கிற லெட்டர் வந்து எல்லா இடத்துலையும் வரும். இது, இம்மரம், இவர், இவன் எல்லாமே. செய்மை சுட்டுங்கிறது தூரத்தில் இருக்கிறது. ஸோ அவன், அவர், அது, அம்மரம் அந்த மாதிரி வரும். சுட்டு திரிபு அப்படிங்கிறதுனா அந்த மரம், இந்த வீடு, அந்த, இந்த, அந்த மாதிரி வர்றது வந்து சுட்டு திரிபு. நெக்ஸ்ட்டு வந்து வினா எழுத்துக்கள் வந்து 5 வகைப்படும். இது வந்து என்னென்னா, ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படிங்கிறது. மொழிக்கு முதல்ல வர்றது வினா வந்து என்னென்னா ஏவும் யாவும். இறுதியில் வந்து வர்றது வந்து ஓவும் ஆவும். ஓகேவா? 2 மொழிக்கு முதல்லையும் இறுதியிலையும் வந்து வர்றது வந்து ஏ அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து வினா வந்து 2 டைப்பில் வந்து இருக்குது. அகவினா, புறவினான்னு சொல்லிட்டு. எது, யார், ஏன் அப்படின்னு கேட்டோன்னா வந்து அது வந்து அகவினா. அவனோ, இவனோ அந்த மாதிரி வந்து சொல்லி கேட்டோன்னா அது வந்து புறவினா. ஓகேவா? தேங்க்யூ.